சும்மா இருந்த ரஷ்யாவை சீண்டி பார்த்த எதிரி நாட்டினர். இதுதான் சமயம் என அடித்து தும்சம் செய்த உக்ரைன். எல்லைப் பகுதிகளான பிரையான்ஸ்க், குர்ஸ்க் மற்றும் பெல்கிராட் உள்ளிட்ட பகுதிகளில் உக்ரைன் தாக்குதல்களை நடத்தி இருப்பதாக ரஷ்யா குற்றம் சாட்டியுள்ளது. உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையிலான போரானது 3 ஆண்டுகளை கடந்து தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு ரஷ்யா 30 மணி நேர போர் நிறுத்த ஒப்பந்தம் ஒன்றை அறிவித்திருந்தது. அதன்படி தாக்குதலுக்கு தற்காலிக தடை விதித்திருந்தது. இந்த நிலையில் போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு இடையே இரவில் 48 ஆளில்லா விமானங்களை கொண்டு உக்ரைன் தாக்குதல் நடத்தியது என ரஷ்ய வெளிவிவகார அமைச்சகம் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றி வெளியான எக்ஸ் பதிவில் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் குறிப்பிடும் பொழுது, கிரிமியா பகுதி உள்பட ரஷ்ய நிலைகளை இலக்காக கொண்டு துப்பாக்கிகள் மற்றும் சிறிய ரக பீரங்கிகளால் 444 முறை உக்ரைன் படைகள் தாக்கின என தெரிவித்துள்ளது. ரஷ்ய கூட்டமைப்பின் ஆயுதப்படைகளின் தலைமை தளபதியின் உத்தரவின்படி சிறப்பு ராணுவ செயல் மண்டலத்தில் குவிக்கப்பட்டுள்ள அனைத்து படைக்குழுவினரும் ஈஸ்டரை முன்னிட்டு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை கடைபிடித்து வந்த நிலையில் எல்லைப் பகுதிகளான பிரையான்ஸ்க், குர்ஸ்க் மற்றும் பெல்கிராட் உள்ளிட்ட மண்டலங்களில் எதிரி படையினர் தாக்குதல்களை நடத்தியுள்ளனர். இதில் பொதுமக்களில் பலர் பலியாகியுள்ளனர், காயமும் அடைந்திருக்கிறார்கள் என்று ரஷ்ய தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனினும் எத்தனை பேர் பாதிப்புக்கு உள்ளாகியிருக்கிறார்கள் என்ற விவரம் வெளியிடப்படவில்லை. ஈஸ்டரை முன்னிட்டு 30 மணி நேர போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு இடையே ரஷ்ய படையினர் தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளனர் என்று உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி குற்றஞ்சாட்டு தெரிவித்திருந்த நிலையில் ரஷ்யா இதனை தெரிவித்திருக்கிறது. 2022ஆம் ஆண்டு போர் தொடங்கியதில் இருந்து 2வது முறையாக மேற்கொள்ளப்பட்டு போர் நிறுத்த ஒப்பந்த முயற்சி இதுவாகும். 2023ஆம் ஆண்டு ஜனவரியில் போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போது அது தோல்வியில் முடிந்தது என்பது குறிப்பிடத்தக்கது.